ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் திருநட்சத்திர உற்சவம். தாயார்கள் சமேத ஸ்ரீ கோவிந்தராஜருக்கு சிறப்பாக நடைபெற்ற ஊஞ்சல் சேவை மற்றும் திருவீதி புறப்பாடு. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் புதிய செயல் அலுவலராக பொறுப்பேற்ற திரு முத்தாட ரவிச்சந்திரா பதவி பிரமாணம் செய்து வைத்தார் பொறுப்பு செயல் அலுவலர் திரு வெங்கைய சௌத்ரி. ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்ற கோயிலாழ்வார் திருமஞ்சனம். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு திருமஞ்சனம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவம் இன்று தாயாருக்கு வைபவமாக நடைபெற்ற குங்குமார்ச்சனை. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மூலவர் பிரதிஷ்டை தினம் விமர்சையாக நடைபெற்ற தை உத்திர வருடாபிஷேகம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதியில் புகழ்பெற்ற ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் உத்திர திருநட்சத்திர உற்சவத்தை முன்னிட்டு தாயார்கள் சமேத ஸ்ரீ கோவிந்தராஜருக்கு ஊஞ்சல் சேவையும் அதனைத் தொடர்ந்து புறப்பாடும் நடைபெற்றது. முன்னதாக நேற்று மாலை கோயில் வளாகத்தில் உள்ள மண்டபத்தில் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சல் மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ கோவிந்தராஜரை குருவிற்கச் செய்து எதிர் சேவையாக ஸ்ரீ புண்டரீகவல்லி தாயாரையும் தனி ஊஞ்சலில் அமர்த்தி ஊஞ்சல் சேவையை துவக்கினர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். நாதம், வேதம் மற்றும் கீதத்துடன் ஊஞ்சல் சேவை சிறப்பாக நடத்தப்பட்டு உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீபாதம் தாங்கிகள் தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ கோவிந்தராஜரையும் ஸ்ரீ புண்டரீகவல்லி தாயாரையும் தனித்தனி திருச்சிகளில் எழுந்தருளச் செய்து ஆரத்தி காட்டியதும் கோயிலை சுற்றி சுமந்து வந்தனர். மேலும் நுழைவு வாயில் ஆராதனையோடு தெய்வங்களுக்கு திருவீதி புறப்பாடும் நடத்தப்பட்டது. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் புதிய செயல் அலுவலராக திரு முத்தாட ரவிச்சந்திரா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். முன்னதாக திருமலையில் வைபவ உற்சவ மண்டபத்திற்கு வந்த திரு முத்தாட ரவிச்சந்திரா தம்பதிகளை பொறுப்பு செயல் அலுவலர் திரு CH வெங்கைய சௌத்ரி, இணை செயல் அலுவலர் திரு வீரபிரம்மம், CVNSO திரு முரளி கிருஷ்ணா ஆகியோர் சிறப்பான வரவேற்பு அளித்து அழைத்துச் சென்றனர். பிறகு பாரம்பரிய முறைப்படி முதலில் திரு முத்தாட ரவிச்சந்திரா தம்பதிகள் பூவராக சுவாமி கோவிலுக்கு சென்று புஷ்கரணியில் சம்பரோக்ஷணம் செய்து கொண்டதும் மூலவரை தரிசித்தனர். இதையடுத்து வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் வழியாக ஆலயத்திற்கு வருகை தந்த திரு முத்தாட ரவிச்சந்திராவிற்கு அதிகாரிகள் சிறப்பாக வரவேற்பளித்து ஆலயத்திற்குள் அழைத்துச் சென்றனர். தொடர்ந்து தம்பதி சமேதராக மூலவரை தரிசித்ததும் ஆலயத்தில் உள்ள தங்க நுழைவு வாயில் அருகே பொறுப்பு செயல் அலுவலர் திரு வெங்கைய சௌத்ரி புதிய செயல் அலுவலருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தொடர்ந்து பத்திரங்களில் கையெழுத்திட்டு புதிய செயல் அலுவலராக திரு முத்தாட ரவிச்சந்திரா அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார். பிறகு மீண்டும் மூலவரை தரிசித்துவிட்டு தம்பதி சமேதராய் வருகை தந்த செயல் அலுவலருக்கு ரங்கநாயக மண்டபத்தில் பண்டிதர்கள் வேதாசீர்வச்சனம் செய்தனர். தொடர்ந்து அதிகாரிகள் புதிய செயல் அலுவலருக்கு எம்பெருமானின் லட்டு பிரசாதத்துடன் கேலண்டர்கள், திருவுருவப் படங்கள், டைரிகள் உள்ளிட்டவற்றை வழங்கினர். திருப்பதி அருகே ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவம் துவங்க உள்ளதை முன்னிட்டு கோயிலாழ்வார் திருமஞ்சனம் நடத்தப்பட்டது. முன்னதாக ஆலய அர்ச்சகர் மற்றும் அதிகாரிகள் பலவித நறுமணப் பொருட்களால் தயார் செய்யப்பட்ட கலவையை சுமந்து கொண்டு மங்கள வாத்தியங்களுடன் கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு ஆலயத்தில் உள்ள கருடாழ்வார் மண்டபம், மணிமண்டபம், சுற்றுச்சுவர்கள் உள்ளிட்ட பகுதிகளில் அந்த கலவையை பூசி மெழுகினர். இதையடுத்து பலிபீடம், கொடிமரம் ஆகியவற்றை தண்ணீர் கொண்டு சுத்தம் செய்தனர். மேலும் ஆலய ஊழியர்கள் சுவாமிக்கு நாள்தோறும் பயன்படுத்தப்படும் திருவிளக்குகள் உள்ளிட்ட பூஜை பொருட்களை தூய்மைப்படுத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆலய அர்ச்சகர் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கோயிலாழ்வார் திருமஞ்சனம் நடைபெற்றதாக கூறினார். ஆலயத்தில் உள்ள சுவர்களில் எழுந்தருளி உள்ள தேவதைகள் மற்றும் பூஜை பொருட்கள் ஆகியவற்றிற்கு நறுமண கலவையை பூசி சுத்தம் செய்து பிரம்மோற்சவத்திற்கு தயார்படுத்தும் நிகழ்வே கோயிலாழ்வார் திருமஞ்சனம் என தெரிவித்தார். சாஸ்திர சம்பிரதாயங்களுடன் ஆகம விதிகளை பின்பற்றி இந்த பூஜையை செய்வதாகவும் அவர் கூறினார். இதைத் தொடர்ந்து மூலவர் சன்னதியை மறைப்பதற்கு என பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்ட வண்ணமயமான பட்டு திரைச்சீலைகளை உபயதாரர்கள் ஆலய அதிகாரிகளிடம் வழங்கினர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள்.
சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோயிலில் இன்று காலை உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. இதையொட்டி சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தந்த சுவாமி, தாயார் மற்றும் உற்சவ மூர்த்திகள் முன்பு அபிஷேக பீடத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை கொலுவிருக்கச் செய்து ஸ்ரீ சடாரியையும் வைத்து அபிஷேகத்தை துவக்கினர். அர்ச்சகர்கள் வேத மந்திரங்களை ஓதியபடி செல்வ திருமகளுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க ஸ்ரீஹரி பத்தினிக்கு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்குமப்பூவால் திலகமிட்டு துளசி மாலை அணிவித்து தூபத்துடன் தீபம் காட்டி தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். பிறகு சகசரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்து அனைவர் மீதும் அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது. சென்னை ஜிஎன் செட்டி சாலையில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம் துவங்க உள்ளதை முன்னிட்டு இன்று குங்குமார்ச்சனை நடைபெற்றது. பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கோயிலை வண்ணமலர் தோரணங்களால் அழகாக அலங்கரித்திருந்தனர். ஆலய வளாகத்தில் தங்க தாமரை பீடத்தின் மேல் அமர்ந்து காட்சி தந்த உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கற்பூர அரத்தி கட்டப்பட்டது. செல்வ திருமகளுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி காசு மாலையுடன் பலவித ஆபரணங்களும் கிரீடத்துடன் மலர் மாலைகளும் அணிவித்து நாகாபரண பின்னலோடு குஞ்சலமும் தந்து அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். பிறகு ஆலய அதிகாரிகள் சங்கல்பம் செய்து கொண்டதும் பூஜைகளை துவக்கினர். தாயாருக்கு நீராஜனம் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து அர்ச்சகர்கள் தாயாரின் திருநாமங்களை கூற சடாரிக்கு குங்குமத்தால் அர்ச்சனை நடைபெற்றது. அபயமும் வரதமும் காட்டி சர்வலங்காரத்தோடு அருள்பாலித்த தாயார் முன்பு வேத பண்டிதர்களும் பாராயணம் செய்ய உற்சவருக்கு மங்களவாத்திய முழக்கத்துடன் கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அனைவருக்கும் குங்கும பிரசாதம் வழங்கி சடாரி சாதித்தனர். இதையடுத்து பேசிய ஆலய அர்ச்சகர், ஓம் நமோ வெங்கடேஷாய, ஸ்ரீ பத்மாவதி தேவ்யை நமஹ. நமது தாயார் திருச்சானூரிலே எப்படி எழுந்தருளிருக்கிறார்களோ அதே போலே நமது சென்னையிலே கோவில் கொண்டு மாக மாசத்தில் 9 நாள் விசேஷமான பிரம்மோற்சவத்தை கண்டருள்கிறார்கள். அது ஸ்ரீ பாஞ்சராத்திர பகவத் சாஸ்திரப்படி நாளை முதல் 7ஆம் தேதி முதல் கொடியேற்றம் துவஜாரோகணம் 8:50 முகூர்த்தத்திலே தொடங்கி அதனைத் தொடர்ந்து 9 நாளும் பிரம்மோற்சவம் வைபவமாக நடக்க உள்ளது. சென்னையிலுள்ள அனைத்து பக்த பெருமக்களும் நமது தாயாரின் திருவருளுக்கு பாத்திரர்களாகும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த பிரம்மோற்சவத்திலே கஜவாகன சேவையும் கருட வாகன சேவையும் தாயார் திருவீதி உலா புறப்பாடு வந்து பக்தர்களை அனுகிரகிக்க உள்ளார். ஆதலால் பக்தர்கள் அனைவரும் தவறாது கலந்து கொண்டு தாயாருடைய திருவருளுக்கு பாத்திரர்களாகும்படி கேட்டுக்கொள்கிறோம். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மூலவர் பிரதிஷ்டை செய்யப்பட்ட நாளான தை உத்திரத்தை முன்னிட்டு நேற்று வருடாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக நேற்று அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தீபாராதனை, உதய மார்த்தாண்ட அபிஷேகம் உள்ளிட்ட வழக்கமான முறைப்பாடுகளை நடத்தினர். மேலும் இசை வாத்தியங்கள் முழங்க மங்கள பொருட்களுடன் கும்ப கலசங்களை சுமந்து கொண்டு பிரகார உலா புறப்பட்டனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க ஆலய பிரகாரத்தின் மேல்தளத்தை அடைந்தனர். பிறகு மூலவர் சன்னதி, சண்முகர், வள்ளி தெய்வானை மற்றும் பெருமாள் சன்னதி, கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தியதும் பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றினர். மேலும் விமான கலசத்திற்கு வஸ்திரம் கட்டி தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் மலர் மாலையும் சூட்டி கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் கட்டாணிப்பட்டி அருகே அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற மலைக்கந்தன் கோவிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதை முன்னிட்டு சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடிகளை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். பால் காவடி, புஷ்ப காவடி, மயில் காவடி என ஏராளமான பக்தர்கள் காவடிகளை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்து படிகள் வழியே மலைக்கோயிலை அடைந்தனர். அங்கு அரோகரா கோஷம் எழுப்பி காவடிகளை சமர்ப்பித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். எண்ணற்ற பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து முருகனை வணங்கி வழிபட்டனர். சென்னை மேற்கு மாம்பலத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்ததும் பிரசித்தி பெற்றதுமான ஸ்ரீ கோதண்டராமசுவாமி கோவிலில் தை தெப்போற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக கோயில் வாகன மண்டபத்தில் உற்சவர் ஸ்ரீ ரங்கநாதரை காளிங்கன் மீது திருநடனம் புரியும் ஸ்ரீ கிருஷ்ணனாக அலங்கரித்து நிறுத்தி ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களை ஸ்ரீ ருக்மணி சத்யபாமாவாக இருபுறம் எழுந்தருளச் செய்திருந்தனர்.
தனித்தனி கேடயங்களில் ஸ்ரீ அரங்கநாயகியையும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரையும் விசேஷ அலங்காரத்தோடு அமர்த்தியிருந்தனர். அலங்கார பிரியனுக்கு சாயக்கொண்டை நிறுத்தி அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு நெத்திச் சுட்டி பட்டை கட்டி காதணிகள், அடுக்கு பதக்கங்கள், ஒட்டியானம், காசு மாலையுடன் மலர் மாலைகள் சூட்டி அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். உபயநாச்சியார்கள் முத்துக்கள் பதித்த சாயக்கொண்டை கிரீடங்களோடு வண்ணப்பட்டு சேலைகளும் திருமாங்கல்யங்களுடன் பதக்க ஆபரணங்களும் அணிந்து அழகாக காட்சி தந்தருளினர். அபயமும் வரதமும் காட்டியபடி அமர்ந்திருந்த ஸ்ரீரங்க நாயகிக்கு புதுப்பட்டு சேலை கட்டி பவளமாலை, காசு மாலையோடு அடுக்கு பதக்கங்களும் முத்துக்கள் பதித்த சாயக்கொண்டை கிரீடமும் அணிவித்து அபயவரதம் தந்து அலங்கரித்திருந்தனர். இதேபோல் சாயக்கொண்டையுடன் மூக்குத்தி புல்லாக்கும் சர்வாபரணங்களோடு கையில் கோலக்கிளியும் தாங்கியபடி கோதை நாச்சியாரும் அழகாக எழுந்தருளியிருந்தார். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய உற்சவமூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டியதும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் தெய்வங்களை சுமந்து கொண்டு அலங்கார மண்டபத்திலிருந்து வெளிப்பிரகாரத்திற்கு வந்தனர். இசை வாத்தியங்கள் முழங்க ஒய்யார நடை நடந்தவாறு தெய்வங்களை திருக்குடைகள் பிடித்தவாறு கோயில் பிரகாரத்தை சுற்றி பலம் வரச் செய்தனர். பிறகு கோயில் அருகே உள்ள ஹனுமந்த தீர்த்தத்தில் பச்சை தோரணங்களாலும் மின்விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் உற்சவ மூர்த்திகளை குலுவிருக்கச் செய்து கற்பூர அரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து இசை வாத்தியங்கள் முழங்கியபடி இருக்க திருக்குளத்தை சுற்றி ஏராளமான பக்தர்கள் அமர்ந்து தரிசிக்க தெய்வங்களுக்கு தெப்ப உலா துவங்கியது. திருக்குளத்தை சுற்றி தெய்வங்கள் எழுந்தருளிய தெப்பம் 5 முறை வலம் வந்தது. சர்வலங்காரத்தோடு தெப்ப உலா கண்டருளிய உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர அரத்தி காண்பித்து மீண்டும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு கோயிலை நோக்கி புறப்பட்டனர். வானவேடிக்கை நிகழ்ச்சிகளோடு கோயிலை அடைந்த தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டி உள்ளே பிரவேசிக்கச் செய்ததும் பிரபந்தம் சேவித்த அத்தியாபக கோஷ்டியினருக்கு சடாரி சாதித்தனர். சென்னை திருவொற்றியூரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு அகஸ்தீஸ்வரர் கோவிலில் குடமுழுக்கை முன்னிட்டு விக்னேஸ்வர பூஜை நடத்தப்பட்டது. முன்னதாக கோயில் வளாகத்தில் மேடை மீது பிரதான கலசத்துடன் நவ கலசங்களை பிரதிஷ்டை செய்து சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி கும்ப பிரதிஷ்டை, கலசாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். மேலும் மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்தனர். பிறகு வேத மந்திர உச்சாடனங்களுடன் மங்கள பொருட்களை ஏந்தி கோயிலை சுற்றி வலம் வந்ததும் குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜையை துவக்கினர். வேத மந்திரங்கள் ஓதி குண்டத்தில் நெய்யுடன் பலவித மூலிகைப் பொருட்களை சேர்ப்பித்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து குண்டத்திற்கும் மற்றும் கலசங்களுக்கும் ஆரத்தி காட்டி பிரதான கலசத்திற்கு அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காந்தமலையில் அமைந்துள்ள அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்று வரும் தைப்பூச தேர் திருவிழாவின் ஒரு பகுதியாக மூலவருக்கு அபிஷேக அலங்கார ஆராதனையுடன் உற்சவருக்கு மயில் வாகன புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக கருவறையில் தண்டம் ஏந்தியபடி அருள்பாலிக்கும் மூலவர் ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர் உள்ளிட்ட பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு அழகனுக்கு திருமுகத்தில் சந்தனக்காப்பு சாற்றி தங்கக் கவசம் அணிவித்து தலைப்பாகையுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்ததும் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். மேலும் நைவேத்தியம் சமர்ப்பித்து கோபுர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காட்டி கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் முருகப்பெருமானை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். இதைத் தொடர்ந்து கோயில் வளாகத்தில் சிறப்பு அலங்காரத்தோடு எழுந்தருளியிருந்த தேவியர்கள் சமேத உற்சவர் முருகப்பெருமான், விநாயகர் மற்றும் திரிசூலத்திற்கு மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. பொதுஜன சேவை நடைபெற்றதும் மூலவருக்கு ஆரத்தி காட்டி உற்சவர்களை கைத்தலமாக ஏந்தி படிகள் வழியே அடிவாரத்தை அடைந்தனர். அங்கு மயில் வாகனத்தின் மேல் தேவியர்கள் சமேத முருகப்பெருமானை கொலுவிருக்கச் செய்து ஆரத்தி காண்பித்தனர். பிறகு பக்தர்கள் மீது மஞ்சள் நீர் தெளிக்கப்பட்டதும் உற்சவ மூர்த்திகளுக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு சந்தி மரித்தம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. அதிகாலை முதலே ஆலயத்திற்கு வருகை தந்த ஏராளமான பக்தர்கள் மூலவரை தரிசித்தனர். கருவறையில் சிம்மத்தின் மீது 16 திருக்கரங்களில் ஆயுதங்கள் ஏந்தி அமர்ந்தபடி மூலவர் அருள்மிகு சந்தி மரித்தம்மன் பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்து அருள்பாலித்தார். கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட யாகசாலையில் பல்வேறு வடிவகுண்டங்களில் ஏராளமான வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி யாகங்களை வளர்த்தனர். தொடர்ந்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து பிரதான கலசத்திற்கு ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு நாதஸ்வர மேளதாளங்கள், கைலாய வாத்தியங்கள் முன்னே செல்ல கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு கோபுர உச்சியை அடைந்ததும் ராஜகோபுர விமான கலசங்கள் மற்றும் மூலவர் சன்னதி விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது.
இதைத் தொடர்ந்து மூலவர் அருள்மிகு சந்தி மரித்தம்மனுக்கும் புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். நிறைவாக விழாவில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மீதும் புனித நீரை தெளித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பூம்பாறை கிராமத்தில் அமைந்துள்ள 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு குழந்தை வேலப்பர் திருக்கோயிலின் தேரோட்ட விழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. பனி சூழ்ந்த கொடைக்கானல் மலை உச்சியில் அமைந்திருக்கும் பூம்பாறை கிராமத்தில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க, கோயில் முன்பு அமையப்பெற்ற கொடிமரம் அருகே மயில், சேவல் மற்றும் வெற்றி வடிவேலின் உருவம் வரைந்த பட்டத்தை வைத்து பூஜைகளை துவக்கினர். பிறகு பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து கம்பம் அருகே அமைந்துள்ள முருகனின் வடிவேல், வாகனம், பலிபீடம் ஆகியவற்றிற்கும் கொடிமரத்திற்கும் தூபத்துடன் ஆரத்தி காண்பித்தனர். பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம சுவாமி தேவஸ்தானத்தில் உற்சவர் தாயாருக்கு பிரகார புறப்பாட்டுடன் ஊஞ்சல் சேவை நடத்தப்பட்டது. இதையொட்டி தாயார் சன்னதியில் உற்சவர் ஸ்ரீ அலர்மேல் மங்கைக்கு புதுப்பட்டுச் சேலை கட்டி காசு மாலையுடன் பலவித ஆபரணங்களும் கிரீடத்துடன் மலர் மாலைகளும் அணிவித்து பில்லைகளும் குஞ்சலமும் வைத்த பின்னலும் தந்து அலங்காரம் செய்து அமர்த்தியிருந்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி அழகாக அருள்பாலித்த தாயாருக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீபாதம் தாங்கிகளுக்கு சடாரி சாதித்ததும் உற்சவரை வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். மேலும் தாயார் முன்பு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய ஸ்ரீ அலர்மேல் மங்கைக்கு கண்ணாடி சேவையும் நடத்தப்பட்டது. தொடர்ந்து கோயிலை சுற்றி வலம் வந்ததும் உற்சவரை ஊஞ்சலில் குலுவிருக்கச் செய்து பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய ஊஞ்சல் சேவையும் நடத்தப்பட்டது. இதையடுத்து அனைவருக்கும் தீர்த்த பிரசாதம் தந்து சடாரி சாதித்து பிரசாதம் வழங்கினர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தை மாத சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் கணநாதனுக்கு நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனைகளின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். சென்னை அரும்பாக்கம் பகுதியில் அமைந்திருக்கும் அருள்மிகு சக்தி விநாயகர் திருக்கோயிலில் மூலவர் அருகே உற்சவரையும் எழுந்தருளச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். கணநாதனுக்கு பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காட்டப்பட்டது. பின்னர் வஸ்திரம் கட்டி வெள்ளிக்கவச அலங்காரம் செய்து நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து நாமார்ச்சனையுடன் தீபாரத்தி சமர்ப்பித்தனர். காஞ்சிபுரத்தில் கோயில் கொண்டிருக்கும் அருள்மிகு செல்வ விநாயகருக்கு சதுர்த்தியை முன்னிட்டு கிரீடம் சூட்டி மலர் மாலைகளும் தேங்காய் மாலையும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவரும் எருக்கம்பூ மாலையுடன் மலர் மாலை அணிந்து அருகே திருக்காட்சி தந்தருளினார். ஸ்ரீ செல்வ விநாயகருக்கு தீபம் காட்டப்பட்டது. பக்தர்கள் விநாயகரை பரவசத்துடன் தரிசித்து வழிபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அடுத்த கொல்லியங்குளம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு சுந்தர விநாயகர் கோவிலில் திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க மூலவருக்கு சந்தனம், விபூதி கரைசல் உள்ளிட்டவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தினர். பிரம்மாண்ட திருமேனி கொண்டு அருள்பாலிக்கும் முழுமுதற் கடவுளுக்கு வெண்ணிற ஆடை கட்டி மலர் கிரீடத்துடன் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்ததும் தேங்காய் பழங்களோடு நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து தூபதீபம் காட்டப்பட்டது. வேலூர் கோட்டையில் இருக்கும் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் குடிகொண்டுள்ள அருள்மிகு வலம்புரி விநாயகருக்கும் உற்சவமூர்த்திக்கும் எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேக பொடி, மாவு கரைசல், பஞ்சாமிர்தம், பால், தயிர், மஞ்சள், சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கணநாதனுக்கு வெள்ளிக்கவசம் அணிவித்து மலர் மாலைகளுடன் எருக்கம்பூ மாலையும் அருகம்புல்லும் வைத்து அலங்கரித்தனர். தொடர்ந்து திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்ததும் நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி மற்றும் ஏகதீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து உற்சவரை மூஷிக வாகனத்தின் மேல் நிறுத்தி மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல பக்தர்கள் புடைசூழ கோயிலை சுற்றி வலம் வந்தனர். தர்மபுரியில் புகழ்பெற்ற அருள்மிகு கற்பக விநாயகர் கோயிலில் மூலவருக்கு சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு பால், தயிர், தேன், பஞ்சாமிர்தம், இளநீர், மஞ்சள், குங்குமக்கரைசல், சந்தனம், விபூதி, பன்னீர் ஆகியவற்றை கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தினர். தொடர்ந்து சக்தி மைந்தனுக்கு வெள்ளிக்கவச அலங்காரம் செய்து திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சித்தனர். மேலும் தூபத்துடன் தீபங்கள் காட்டி பஞ்சகற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு இரட்டை விநாயகர் திருக்கோவிலில் மூலவர்களுக்கு சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து மஞ்சள் பட்டு வஸ்திரங்கள் கட்டி முகக்கவசங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளோடு அருகம்புல் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்து நட்சத்திர தீபம், கும்பதீபத்துடன் ஏக தீபம் சமர்ப்பித்தனர். ஈரோட்டில் உள்ள அருள்மிகு வலம்புரி விநாயகர் திருக்கோயிலில் மூலவருக்கு பலவித பழரசங்கள், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். இதையடுத்து மூலவருக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்து மலர் மாலைகள் சூட்டியதும் கோபுர தீபத்துடன் கும்பதீபமும்
பஞ்சகற்பூர ஆரத்தியோடு ஏக தீபமும் காட்டப்பட்டது. தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் உள்ள அருள்மிகு பிரசன்ன விநாயகர் திருக்கோயிலில் மூலவர் சன்னதி முன்பு மேடை மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதி ஹோமத்தை வளர்த்தனர். கருவறையில் பிரம்மாண்ட திருமேனி கொண்டு ஸ்ரீ பிரசன்ன விநாயகர் திருக்காட்சி தந்தருள குண்டத்தில் பலவித மூலிகைப் பொருட்கள் சேர்ப்பித்து பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. இதையடுத்து பூஜிக்கப்பட்ட கலசத்தை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்ததும் கருவறையில் உற்சவ மூர்த்தியையும் எழுந்தருளச் செய்து பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு மூலவருக்கும் உற்சவருக்கும் சிறப்பாக அபிஷேகம் நடத்தினர். மேலும் சங்காபிஷேகமும் கலசாபிஷேகமும் நடத்தி தீபம் சமர்ப்பித்தனர். மன்னார்குடியில் உள்ள ஹரித்ரா நதி தெப்பக்குளத்தின் அருகே அமைந்திருக்கும் அருள்மிகு வித்யா கணபதி திருக்கோயிலில் மூலவருக்கு வெள்ளி கவசங்களுடன் கிரீடமும் மஞ்சள் பட்டு வஸ்திரத்துடன் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். வலது திருக்கரத்தில் உடைத்த தந்தம் ஏந்தி துதிக்கையை வலம் சுழித்து அதில் அமிர்த கலசம் தாங்கி இடது கையில் மோதகம் ஏந்தியபடி கணநாதன் திருக்காட்சி தந்தருளினார். சிவகங்கையில் இருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சித்தி விநாயகர் திருக்கோயிலில் மூலவருக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தினர். இதையடுத்து வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி சந்தன குங்குமம் வைத்து அலங்கரித்ததும் நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அரளிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். மேலும் விநாயகப் பெருமானுக்கு ஏக தீபத்துடன் மகா கற்பூர ஆரத்தியும் தேங்காய் ஆரத்தியும் காண்பிக்கப்பட்டன. திரளான பக்தர்கள் ஸ்ரீ சித்தி விநாயகரை மனமுருக வேண்டி வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு படித்துறை சித்தி விநாயகர் கோவிலில் சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு மூலவருக்கு 11 வகை திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தினர். பின்னர் திரளான பக்தர்கள் தரிசிக்க பட்டு வஸ்திரம் அணிந்து கவசத்துடன் கிரீடத்தோடு விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தந்த சித்தி விநாயகருக்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தேனி அருகே அல்லி நகரத்தில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு சிவசக்தி விநாயகர் திருக்கோயிலில் மங்கள வாத்தியங்கள் முழங்க மூலவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மஞ்சள், அபிஷேகப் பொடி, மாவு கரைசல், பால், தயிர், விபூதி, சந்தனம் ஆகியவற்றை கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு விநாயகருக்கு காவி வஸ்திரம் கட்டி கண்மலர்களுடன் விபூதி பட்டையும் கிரீடமும் சூட்டி மலர் மாலைகளோடு வெற்றிலை மாலையும் அருகம்புல் மாலையும் சூட்டி அலங்கரித்ததும் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அருகம்புல்லால் அர்ச்சனை செய்தனர். மேலும் நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபங்களோடு பஞ்சகற்பூர ஆரத்தி மற்றும் ஏக தீபம் சமர்ப்பித்தனர். புதுச்சேரியில் உள்ள அருள்மிகு கங்கை விநாயகர் திருக்கோயிலில் மூலவருக்கு தங்க கவசம் அணிவித்து கிரீடத்துடன் அருகம்புல் மாலையும் மலர் மாலையும் சூட்டி அலங்காரம் செய்து உற்சவரையும் சிறப்பு அலங்காரத்தோடு அருகே நிறுத்தி தீபம் காண்பித்தனர். நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முழங்க சக்தி மைந்தனுக்கு திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். பிறகு பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதத்துடன் விபூதி பிரசாதமாக வழங்கப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் திருநட்சத்திர உற்சவம். தாயார்கள் சமேத ஸ்ரீ கோவிந்தராஜருக்கு சிறப்பாக நடைபெற்ற ஊஞ்சல் சேவை மற்றும் திருவீதி புறப்பாடு. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் புதிய செயல் அலுவலராக பொறுப்பேற்ற திரு முத்தாட ரவிச்சந்திரா பதவி பிரமாணம் செய்து வைத்தார் பொறுப்பு செயல் அலுவலர் திரு வெங்கைய சௌத்ரி. ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்ற கோயிலாழ்வார் திருமஞ்சனம். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு திருமஞ்சனம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவம். இன்று தாயாருக்கு வைபவமாக நடைபெற்ற குங்குமார்ச்சனை. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மூலவர் பிரதிஷ்டை தினம் விமர்சையாக நடைபெற்ற தை உத்திர வருடாபிஷேகம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.